Dear student, defect in solid classification. Classification 4 point இருக்கு. First point, point defects. Second point, line defects. Third, interstitial defects. Fourth, volume defects. So நம்ம first point defect. Point defectல 3 types இருக்கு. Stoichiometric defect, non-stoichiometric defect, impurity defects. Stoichiometric defectல 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஸ்காட்கே டிஃபெக்ட், ஃப்ரங்கல் டிஃபெக்ட். நான் ஸ்டோய்ச்சியோமெட்ரிக் டிஃபெக்டில் அதிலே 2 டைப்ஸ் இருக்குது. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், மெட்டல் டிஃபிஷியன்ட் டிஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ். இது எல்லாமே இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் ஷார்ட்கி டிஃபெக்ட். ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்கலாம். The missing of equal number of cations and anion from the crystal lattice. ஒரு crystal latticeல ஒரு கேட்டையான் இருக்குது, ஆனியான் இருக்குது, அது ஈக்குவலாக மிஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆனியான் மிஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு கேட்டையான் மிஸ் ஆகும். செகண்ட் பாயிண்டில், திஸ் எஃபெக்ட் டஸ் நாட் சேஞ்ச் த ஸ்டோய்ச்சியோமெட்ரிக் ஆஃப் த கிறிஸ்டல்ஸ். எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது, இது ஸ்டோய்ச்சியோமெட்ரிக் எஃபெக்ட். அதே போல் அயனிக்ஸ் சாலிட்டில் கேட்டையான் அண்ட் ஆனியான் இருக்குது இல்லையா, ஆல்மோஸ்ட் சிமிலர் சைஸாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு. ஷார்ட்கி டிஃபெக்டில் இப்போது ப்ரெசன்ஸ் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷார்ட்கி டிஃபெக்ட் இன் ஏ கிறிஸ்டல் லோயர்ஸ் இட்ஸ் டென்சிட்டி. அதாவது ஷார்ட்கி டிஃபெக்ட் அதிகமாக ப்ரெசண்ட் ஆகும்போது அதோடைய டென்சிட்டி எப்படி இருக்குன்னா குறைய ஆரம்பிக்கும், லோயராக ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெனடியம் மோனாக்சைடு, இதோடைய லென்த் ஆஃப் யூனிட் செல்ஸ் 6.5 கிராம் சென்டிமீட்டர் பவரில் -3, பட் ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்ட் டென்சிட்டி 5.6 கிராம் சென்டிமீட்டர் -3 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு இதுக்கு எவ்வளோ வேரியபிள் ஆகுது? அப்ராக்சிமேட்லி 14% ஷார்ட்கி டிஃபெக்ட் இன் வெனடியம் மோனாக்சைடு கிறிஸ்டல் ப்ரெசன்ட் ஆஃப் ஷார்ட்கி டிஃபெக்ட். அப்போது இதோடைய அப்ராக்சிமேட்லியாக 14% இங்கே டிஃபர் ஆகிறதுனால இங்கே எது ப்ரெசண்ட் ஆகுதுன்னா ஷார்ட்கி டிஃபெக்ட் ப்ரெசண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்போ டென்சிட்டி இங்கே 6.5 கிராம் இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம பண்ணும்போது 5.6 கிராம் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு ஷார்ட்கி டிஃபெக்ட் இங்கே ஃபார்ம் ஆகும். அப்போ ஃபார்ம் ஆகும்னா ஷார்ட்கி டிஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற கேட்டையான்ஸ் அண்டு ஆனியான்ஸ் ஈக்குவலாக மிஸ் ஆகும். இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். சரிங்களா? அதோட டயக்ராம் இப்போ பார்க்கலாம். டயக்ராம் பாருங்கள். இதில் Na ப்ளஸ்ஸு Cl மைனஸு, இந்த டயக்ராம் மூலிமா Na ப்ளஸ்ஸு Cl மைனஸு ஈக்குவலாக மிஸ் ஆகிருக்கும். நல்லா பாருங்கள், இருக்குங்களா? ஓகே. Hi student, and we are going to see about the topic solid state. Already discussions Schottky defect. Next topic Frankel defect. See the picture. Green கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே ஆனியான்ஸ், ரெட் கலரில் இருக்கக்கூடியது எல்லாமே கேட்டையான்ஸ். ஒரு கிறிஸ்டல் லாக்டேஸில் ஒரு கேட்டையான் மிஸ் ஆகும்போது அந்த கேட்டையான் மிஸ் ஆகக்கூடிய எங்கே போயிட்டு ஆட் ஆகும் அப்படின்னா ஒரு இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் போயிட்டு ஆட் ஆகும். எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃப்ரங்கல் டிஃபெக்ட். த அயான் விச் இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் த லாக்டேஸ் பாயிண்ட் ஆக்குபை அண்ட் இன்டர்ஸ்டியல் பொசிஷன். அதான் ஒரு கிறிஸ்டல் லாக்டிக்ஸில் ஒரு அயான் மிஸ் ஆகுது அப்படின்னா அது எங்கே ஆக்குபை பண்ணோம்? ஒரு லாட்டிஸ் பாயிண்டில் இருக்கக்கூடிய இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் ஆக்குபை பண்ணோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், திஸ் டிஃபெக்ட் இஸ் ஷோ பை த அயனிக் சாலிட். இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே அயனிக் சாலிடாக இருக்கும். மேக்ஸிமம் கேட்டையான் அண்ட் ஆனியான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் இங்கே அதோடைய சைஸ் எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டானா ஒரு ஆனியான் ஸ்மால் சைஸாக இருக்கலாம், கேட்டையான் ஸ்மால் சைஸாக இருக்கலாம், இல்லை எதனா ஒன்று பிக் சைஸாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், அன்லைக் ஷார்ட்கி டிஃபெக்ட். இங்கே ஷார்ட்கியோடைய டிஃபெக்டை லைக் பண்ணாது.
அதே போல் இங்கே டென்சிட்டியும் இருக்காது. அதில் டென்சிட்டி பார்த்துருப்போம் ஷார்ட்கே டிஃபெக்டில், ஆனால் இதில் டென்சிட்டி இருக்காது. எக்ஸாம்பிள் ஏஜிபிஆர். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், ஸ்மால் ஏஜி ப்ளஸ். அப்போ இங்கே இருக்கக்கூடியது எது ஸ்மால் சைஸில் இருக்கும் அப்படின்னா ஏஜி ப்ளஸ்ஸு. த லீவ்ஸ் இட்ஸ் நார்மல் சைட் அண்ட் ஆக்குபைஸ் இன் இன்டர்ஸ்டியல் பொசிஷன். அப்போது ஏஜி ப்ளஸ் எங்கே ஆக்குபை பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் போய்ட்டு ஆக்குபை பண்ணோம். நெக்ஸ்ட் டாபிக், மெட்டல் எக்ஸஸ் டிஃபைட். இப்போது ஒரு கிறிஸ்டல் லாக்டேஸில் மெட்டல் எக்ஸஸாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அந்த டிஃபெக்ட் பேர் தான் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்றத சொல்லலாம். 3 பாயிண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் அயான். அப்போது ஒரு கிறிஸ்டல் லாக்டேஸில் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் இருந்தால் எதை விட கம்பேர் பண்ணுறோம்? ஆனையானோட கம்பேர் பண்ணுறோம். அப்போ அதிகமாக இருந்தால் அந்த மெட்டல் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதாக இருந்தால் அது மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்றத சொல்லலாம். எக்ஸாம்பிள் அல்கலி மெட்டல் ஹேலைட்ஸ் NaCl அண்டு KCl. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆனையானிக் வேக்கன்ஸ். அப்போது ஒரு ஆனையானுடைய வேக்கன்சி இருக்கும்போது அதோடைய எதை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா எதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணலாம்? எக்ஸஸ் மெட்டல் அயான்ஸ் ஈக்குவல் பண்ணலாம், அல்லது எக்ஸ்ட்ரா கேட்டையான் ஈக்குவல் பண்ணலாம், இல்லை எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் பண்ணலாம். அது எங்கே போனால் இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் போயிட்டு ஆக்குபை பண்ணோம். சரிங்களா? அதோடைய டயக்ராம் பாருங்கள். ஒரு ஆனையான் மிஸ் ஆகும்போது அது வந்து எலக்ட்ரான் வந்து ஈக்குவல் பண்ணோம். எக்ஸாம்பிள் NaCl கிறிஸ்டல்ஸ் ஆர் ஹீட்டட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சோடியம் வேப்பர். அதாவது ஒரு NaCl வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா ஒரு சோடியம் பார்த்தீங்கன்னா வேப்பராக ஃபார்ம் ஆகும். அப்போ சோடியம் வந்து வேப்பராக ஃபார்ம் ஆகும்போது அது எது கூட போய் டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா சர்ஃபேஸில், அதாவது கிறிஸ்டல் மேலே இருக்குது இல்லையா, அங்கே போய்ட்டு டெபாசிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அது குளோரின் கூட அந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய குளோரின் கூட கம்பைன் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு Cl வந்து மைனஸாக ஃபார்ம் ஆகும். அதாவது ஒரு கிறிஸ்டல் லாக்டேஸில் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அதாவது Cl மைனஸ் வந்து ஒரு வேக்கன்சியாக ஃபார்ம் ஆகும். அதே போல் அங்கே இருக்கிற ஒரு ஆனையான் வந்து அன்பேர் எலக்ட்ரானாக ஃபார்ம் ஆகும். அந்த சென்டருக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எப் சென்டர் அப்படின்றத சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் NaCl கண்டைன் எக்ஸஸ் Na ப்ளஸ் அயான்ஸ். அப்போது NaClல எது எக்ஸஸாக இருக்கும்? Na ப்ளஸ் அயான்ஸ் தான் எக்ஸஸாக இருக்கும். இதுதான் மெட்டல் எக்ஸஸ் அப்படின்றத சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிங்க் ஆக்சைடு வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். மேக்ஸிமம் அதை நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஆக்சிஜன் லாஸ் ஆகிட்டு ஜிங்க் 2+ அயான்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போது ஜிங்க் 2+ அயனாக ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு எல்லோ கலர் வந்து இங்கே ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கிற எல்லோ கலர் என்ன ஆகுதுன்னா ஜிங்க் 2+ அயான்ஸ் வந்து ஒரு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் போய்ட்டு ஆக்குபை பண்ணோம். அப்படி இன்டர்ஸ்டியல் பொசிஷனில் ஆக்குபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு எல்லோ கலர் வந்து ஃபார்ம் ஆகும். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டாபிக், மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ப்ரெசன்ஸ் ஆஃப் லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான் தென் ஆனையான் கம்பேர் பண்ணும்போதோட கேட்டையான் வந்து ரொம்ப குறைவான நம்பராக இருக்கும் அப்படின்றத, அந்த மாதிரி இருந்தால் இது ஒரு டிஃபெக்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. திஸ் டிஃபெக்ட் இஸ் அப்சர்வ் இன் த கிறிஸ்டல் இன் விச் த கேட்டையான் ஹாவ் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட். அப்போ இங்கே இருக்கக்கூடிய கேட்டையான்லாம் வேரியபிள் ஆக்சிஜன் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் FeO. இந்த Fe வந்து ட்விஸ் நம்பராக வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் இருக்கும். ஒன்று Fe2+ அயான்ஸாக இருக்கலாம், இன்னொன்று Fe3+ அயான்ஸாக ஃபார்ம் ஆகலாம். ஆனால் ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் 2- ஃபார்ம் ஆகும். அதோடைய டயக்ராம் பாருங்கள். பிளாக்கில் கொடுத்துருக்கிறது Fe3+, ப்ளூவில் கொடுத்துருக்கிறது Fe2+, ஒயிட்டில் கொடுத்துருக்கிறது ஆக்சிஜன் 2-. ஓகேவா? அப்போது ஒரு இடத்துல வேக்கன்சி ஃபார்ம் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து வேரியபிள் ஆகிட்டு இருக்கும். ஒன்று Fe2+ ஃபார்ம் ஆகக்கூடியது திரும்ப லாஸ் ஆகிட்டு நம்மளுக்கு Fe3+ ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்.
இம்ப்யூரிட்டி டிஃபெக்டில் நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வேலன்ஸ் ஸ்டேட், அதாவது நம்மளுக்கு இங்கே ஒரு கிறிஸ்டல் லாக்டேஸில் ஒரு வேக்கன்சி க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் CdCl2 அண்டு AgCl2. இப்போது இந்த Ag இருக்குது இல்லையா, அங்கே ஒரு Ag அதாவது ரிமூவ் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போது அங்கே Ag+ வந்து ஒரு வேக்கன்சியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி சொல்லக்கூடியது தான் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட். ஒரு வேக்கன்சி ஒரு கிறிஸ்டல் லாக்டிக்ஸில் ஒரு கேட்டைன் வந்து ஒரு வேக்கன்சியாக இருந்தால் மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த வேக்கன்சி க்ரியேட் பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்றத சொல்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ.